கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டியில் பெட்ரோல் பங்கில் ஏற்பட்ட வாய் தகராறில் இரும்பு ராடால் பங்க் ஊழியரை அடித்துக் கொன்றதாக லாரி ஓட்டுநரையும் கிளீனரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். போலீசாரிடமிருந்து தப்பி ஓடிய இருவரும் கீழே விழுந்ததில் கை எலும்பு முறிவு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மதன் வழங்க கேட்போம். மதன், வணக்கம். என்ன தகராறு ஏற்பட்டது பெட்ரோல் பங்கில் லாரி ஓட்டுநருக்கும் அந்த பங்கிற்கும்? இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு கருமத்தம்பட்டியிலிருந்து அன்னூர் செல்லும் சாலையில் ஒரு பெட்ரோல் பங்க் உள்ளது. அங்கு பெட்ரோல் நிரப்புவதற்காக ஒரு லாரி உள்ளே வந்துள்ளது. அந்த லாரியானது பெட்ரோல் பம்பின் மீது மோதுவது போல வந்ததால் அங்கிருந்த ஊழியர்கள் லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனரை சத்தம் போட்டுள்ளனர். அப்போது அவர்களுக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் லாரி சிறிது தூரம் சென்று சாலையில் ஓரமாக நிறுத்திவிட்டு லாரி ஓட்டுநர் மற்றும் கிளீனர் மது அருந்துள்ளனர். மது போதையில் லாரியில் இருந்த இரும்பு ராடுகளை எடுத்துக்கொண்டு வந்து மீண்டும் பெட்ரோல் பங்க் வந்து அங்கு தூங்கிக் கொண்டிருந்த தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் பகுதியைச் சேர்ந்த வீரகாளி என்பவரை தலையில் இரும்பு ராடால் அடித்துள்ளனர். சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் வீரகாளி பிணமானார். இது சம்பந்தமாக உடனடியாக போலீசாருக்கு தகவல் தெரிந்தவுடன் கருமத்தம்பட்டி போலீசார் இருவரையும் பிடிக்க முயன்றனர். அப்போது நன்றி மதன், விரிவான தகவல்களுக்கு.